ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம தக்காளி குழம்பு தான் செய்ய போகிறோம். இது பார்த்திங்க அப்படின்னா தோசை, இட்லி, அப்புறம் சூடான சாதத்துக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். இதை எப்படி ஈஸியாக சட்னி செய்யலாங்கிறத பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் உங்களுக்கு இந்த வீடியோ பயனுள்ள விதமாக இருந்தது அப்படின்னா என்னோடய வீடியோவுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். என் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். அப்புறம் பெல் சிம்பிளை கிளிக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு வரும். பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி தக்காளி குழம்பு தான் செய்ய போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கு தக்காளி ஒரு 1/2 கிலோ எடுத்துக்கோங்க. அடுத்தது கருவேப்பிலை, கொத்தமல்லி, ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் இருக்குது பார்த்தீங்களா, அதாவது மீடியம் சைஸ் வெங்காயம் வந்து ஒரு 4, பூண்டு பார்த்திங்க அப்படின்னா ஒரு 8 பல்லு பூண்டு வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கோங்க. மஞ்சள்தூள் வந்து 1/4 சிட்டிகை. அப்புறம் தேங்காய் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு மூடி தேங்காய். மிளகாய் தூள் வந்து 3/4 கரண்டி மிளகாய் தூள். இது வந்து தனியாத்தூள், அதாவது கொத்தமல்லி தூள் சொல்லுவாங்க இல்லையா, இது வந்து பார்த்திங்க அப்படின்னா 1 டேபிள் ஸ்பூன் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் வந்து பச்சை மிளகா 2 எடுத்துக்கோங்க. எடுத்து இந்த மாதிரி நீல வாக்கில் கட் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இது மாதிரி நம்ம 1/2 கிலோ தக்காளி எடுத்து இது மாதிரி கட் பண்ணி ஒரு 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 சொம்பு தண்ணி அளவு ஊற்றிக்கோங்க. இந்த மாதிரி ஊற்றி நல்லா வேக வச்சுக்கலாம். ஒரு 10 நிமிஷம் நல்லா வேக வச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். வேகட்டும், இதுக்கப்புறம் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த தேங்காய் ஒரு முடி சொன்னேன் இல்லையா, அதை திருவி வச்சாச்சு. அடுத்தது பொட்டுக்கடலை பார்த்திங்க அப்படின்னா ஒரு 2 டேபிள் ஸ்பூன் பொட்டுக்கடலை எடுத்துக்கலாம். அப்புறம் சோம்பு வந்து ஒரு ஸ்பூன் எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இது தேவையான பொருள். இது 3மே பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து அரைச்சிக்கிறோம். மசாலாவை நம்ம அரைக்கிறதுக்கு தான் தேவையான பொருள் தலைமை. தோல் தனியாக சதை தனியாக வரும், அதான் வெந்துருச்சுன்னு அர்த்தம். விரட்டி மிக்சியில் போட்டு அடிக்கணும். ஆராய்ச்சி ஃப்ரெண்ட்ஸ், நல்லா தக்காளி பார்த்திங்கன்னா ஒரு 10 நிமிஷம் நல்லா வேக வச்சுட்டோம். 10 இல்லை 15 நிமிஷம் நல்லா வேக வச்சுருங்க. எப்படி வந்துச்சு அப்படின்னா அந்த தோல் நம்ம நீக்கி பார்த்தோம்னா அந்த தோல் தனியாகவும் சதை தனியாகவும் வரணும். அந்த பதத்துக்கு வந்துச்சு அப்படின்னா நம்ம இறக்கிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இறக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து ஜாரில் போட்டு நம்ம அரைச்சிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, நம்ம அரைச்சிட்டு வந்து பார்த்துக்கலாம். இப்போ தக்காளி நல்லா ஆறினதுக்கப்புறம் ஜாரில் போட்டு தண்ணியை மட்டும் தனியாக எடுத்து வச்சுருங்க. தண்ணியோடு சேர்த்து அரைச்சிடாதீங்க. வெறும் தக்காளி மட்டும் நம்ம அரைச்சிட்டு அந்த தண்ணியை வந்து குழம்புக்கு யூஸ் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். தக்காளி நம்ம அரைச்சி வச்சாச்சு ஃப்ரெண்ட்ஸ். அதே மாதிரி தேங்காயும் நம்ம வந்து அரைச்சி வச்சாச்சு. ரெண்டுமே நம்ம விழுது எடுத்து வச்சிட்டோம். இப்போ நம்ம எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். என்ன இப்போ இதில் பார்த்திங்க அப்படின்னா கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் கருப்பு உடஞ்சி உளுந்துருக்கு இல்லையா, உளுத்தம்பருப்பு, அதெல்லாம் நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. வெள்ளை உளுந்து யூஸ் பண்ண வேணாம், டேஸ்ட் கிடைக்காது. நீங்கள் இந்த குழம்புக்கு இந்த கருப்பு உளுந்து யூஸ் பண்ணிக்கோங்க, அது ரொம்பவே நல்லாயிருக்கும். 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றியாச்சு ஃப்ரெண்ட்ஸ். இதில் பார்த்திங்கன்னா கடுகு வந்து ஒரு 1/2 ஸ்பூன் போட்டுக்கோங்க. அதே மாதிரி உளுந்து ஒரு 1/2 ஸ்பூன் போட்டுக்கோங்க. கடுகும் உளுத்தம்பருப்பும் நல்லா வெடிச்சதுக்கப்புறம் அப்புறம் வெங்காயம், பச்சை மிளகா, கருவேப்பிலை, கொத்தமல்லி சொல்லியிருந்தோம் ஃப்ரெண்ட்ஸ், அதெல்லாமே நம்ம போட்டுடலாம். தக்காளி பேஸ்ட் நம்ம அரைச்சி வச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ், அதை மாதிரி ஊற்றிடலாம். அடுத்தது பார்த்திங்கன்னா அந்த தேங்காய் அரைச்சி வச்சோம் இல்லையா, அந்த பேஸ்ட்டு இதில் ஊற்றிடலாம்.
மஞ்சள்தூள் 1/4 சிட்டிகை போட்டுக்கலாம். மிளகாய்த்தூள் வந்து 3/4 கரண்டி போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து பார்த்திங்கன்னா கொத்தமல்லி தூள் பார்த்திங்கன்னா அதாவது தனியா பொடி அது வந்து 1 கரண்டி போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் இப்போயே வந்து உப்பு சேர்த்துக்கோங்க. இந்த டைம் நல்லா உப்பு சேர்த்து நல்லா கிளறி விட்டு ஒரு 15 மினிட்ஸ்லேருந்து 20 மினிட்ஸ் நல்லா கொதிக்க விட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ். கொதிக்க விட்டிங்கன்னா இந்த மாதிரி நல்லா சுண்டிடும் குழம்பு, அந்த எண்ணெய் பிரிஞ்சு மேலே வரும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், சூப்பரான தக்காளி குழம்பு ரெடி. இதை உங்கள் வீட்லேயே செஞ்சு பார்த்துட்டு எனக்கு எப்படிங்கிறத சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.